அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி, அதாவது 1/2/2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களுடைய தலைவனே ராசி அதிபதியாக கொண்ட, தலைமை பண்பு அதிகமாக கொண்ட, எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் பின்வாங்காத, முயற்சியை மட்டுமே விடாமுயற்சியை கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள் லாபகரமான நாளாக அமைய போகுது. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. சனிக்கிழமை அப்படின்னாவே பொதுவாக எப்படி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே பெண் தெய்வங்களை அதிகமாக வழிபாடு செய்யுமோ அதே மாதிரி தாங்க. குறிப்பாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான், விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய ரொம்ப சிறப்பான நாட்கள் தான். ஆனால் எல்லாத்த விட முக்கியமாக இந்த சனிக்கிழமை அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன? பெருமாளுடைய வழிபாடு. யார் ஒருத்தங்க புதன்கிழமை சனிக்கிழமைகள் தோறும் பெருமாளை வழிபாடு செய்கிறீங்களோ உங்களுக்கு செல்வ நிலைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குறையே இருக்காது. எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, சம்பாதிக்கிறேன், அது எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டுது, வீண் செலவாக போகுது, விரைய செலவாக போகுது, வருமானம் அப்படிங்கிறது கடனுக்கே போகுது. இப்படி எல்லா விதங்களையும், குறிப்பாக கடன் பிரச்சனை இருக்குது சொல்கிறவங்க கட்டாயம் புதன்கிழமைகள் தோறும் சனிக்கிழமைகள் தோறும் பெருமாளை வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து 7 வாரம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 7 மலையானுக்கு 7 வார விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் காரணமாக மழையளவு கடன் இருந்தாலும் கரைந்து போகும். எவ்வளோ பெரிய துயரங்கள் உங்களை ஆட்கொண்டிருந்தாலும் அந்த துயரங்கள்லேருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவார் அந்த பெருமாள். குறிப்பாக இன்றைய நாளில் அதிகாலையில் இருந்து வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு துளசி மாலையோடு போயிட்டு அர்ச்சனை செய்து வீட்டுக்கு வரும்போது துளசி தீர்த்தத்தோடு வீட்டுக்கு வாங்க. தொடர்ந்து இந்த 7 வாரத்துக்கு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருதுங்கிறத உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது இல்லாமல் வீட்டில் யாராவது நோய் நொடியிலே படுத்திருக்காங்க, நிறைய மருத்துவ செலவுகள் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த துளசி தீர்த்தத்தை 7 வாரம் அருந்து கொடுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு மேம்படுங்கிறத நீங்களே ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு திரும்பவும் செக் பண்ணி பாருங்கள். உணர்ந்துப்பீங்க எந்த அளவுக்கு அந்த பெருமாள் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆரோக்கியத்துக்கும் மாற்றத்தை கொடுப்பாருங்கிறத உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, திருப்பதிக்கு போயிட்டாப்பா திருப்பம் கிடைக்கும். ஏன்னா அங்கே சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இப்போது சந்திராஷ்டமம் இருக்குனாவே ரொம்ப பேசாத, அதை பண்ணாத இதை பண்ணாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல போனால் நீ என்ன வேணால் பண்ணலாம், உனக்கு எல்லாமே சாதகமாக முடிஞ்சு வரும். அதுக்கு தான் திருப்பதி போயிட்டு வா திருப்பம் கிடைக்கும்னு சொல்கிறோம். பெருமாள் வழிபாடோடு அங்கே சந்திர பகவானுடைய ஆதிக்கமும் நிறைஞ்சிருக்கிறதுனால தான் அங்கே செல்வ செழிப்புக்கு ஒரு குறையும் இருக்காது. பணக்கார கடவுள் கோடி கோடியாக கொட்டுது. செல்வ செழிப்பாக தங்கம் வைரம் வைடூரியன்னு சொல்லிட்டு எல்லா விதமான செல்வ நிலையும் அங்கே குவிஞ்சு கிடக்கு. புரியுதுங்களா? ஸோ அவ்வளோ வேணாம், என்னுடைய பொருளாதார நிலை எனக்கு மேம்பாடு அடைஞ்சால் போதும்னு நினைக்கிறீங்களா? வீட்டிலையே வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக வீட்டில் துளசி செடியை வளங்க. மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த துளசி இலையை பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதே மாதிரி தினமுமே ஒரு 2 இலைகளை வாயில் போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயத்த பேசுகிறீங்க அப்படின்னா அது ஏதாவது தடையாவோ தாமதமாக வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வந்துடும். அந்த பெருமாளே உங்களுக்குள்ளே குடிகொள்வார். புரியுதுங்களா? நல்லதே நடக்கும். சரிங்க, இன்றைக்கான பலன்களை பார்க்கலாமா? சரிம்மா, நான் அந்த கோயிலுக்கெலாம் போயிட்டு வரேன், ஏதாவது மந்திரம் சொல்லி நான் வழிபாடு பண்ணணுமான்னு கேட்டினாக்கா ஒன்றும் வேண்டாம். ஓம் பெருமாளே போற்றி போற்றி, இதுதான் மந்திரச்சொல். 27 முறை இந்த தெய்வத்துடைய நாமத்தை சொல்லிவிட்டு அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு மாதிரி சங்கடமாக இந்த நாள் உங்களுக்கு தொடங்கினா கூட முடிவுங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து முடியும். சரிங்களா? என்னம்மா இப்போ தான் லாபகரமான நாளுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய தினத்தில் நீங்கள் கொஞ்சம் மாதிரி டல்லாக இருந்தால் கூட, தொடக்கம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி,
முடிவுங்கிறது உங்களுக்கு வெற்றி கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து முடிவடையும். சரிங்க, இந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்க போகுது? மனசில் உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. நேற்று தான் சொன்னீங்க, இன்றைக்கும் உங்களுக்கு அப்படி தாங்க இருக்குது. அதே மாதிரி முடியாத காரியங்கள் எல்லாமே துணிச்சலாக செஞ்சு முடிப்பீங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகளில் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். அதே மாதிரி தெய்வீக பலம் கூடுது. தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை தெய்வ காரியங்களுக்கு செலவு செய்வீங்க. இது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர்களில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதன் காரணமாக அனுகூலமான பலன் உண்டு. இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி சேர்ந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது விற்பனை விறுவிறுப்பாகும். லாபம் அப்படிங்கிறது அதிகமாகவும் கிடைக்க பெறுவீங்க. குறிப்பாக குடும்பத்தோட குதூகலமாக இருப்பீங்க. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே எளிமையாக நடக்கும். அதே மாதிரி இன்றைக்கி தனவரவுங்கிறது உங்களுக்கு தாராளமாக இருக்கிறதுனால சேமிப்பு உயரும். இது கட்டுமான துறைகளில் இருக்கிறவங்க கணிசமாக லாபம் பார்ப்பீங்க. அது மாதிரி விரும்பிய பெண்ணுக்கு வீட்டில் கூடிய பெண்களுக்கும் தங்க நகை வாங்குவதற்கான யோகம் இருக்குது. வேலை இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் கூடி யாராவது வேலை செய்கிறீங்க தனியார் துறையில், உங்களை பொறுத்த வரைக்கும் முதலாளிகிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலேயே தந்தையாருடைய மருத்துவ செலவு அப்படிங்கிறது இப்போ கட்டுக்குள்ளே வரும். மேலும் உடன்பிறப்புகள் வகையில் ஒற்றுமை பிறக்குதுங்க. விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கான யோகம் இருக்குது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மனைவி வழியில் ஆதரவு பெருகுது. அதுவே மனைவியாக இருக்கீங்க சிம்மராசிக்காரங்க அப்படின்னாக்கா கணவர் வகையில் ஆதரவு பெருகும். அதே மாதிரி கேட்ட இடத்துல இருந்து உதவிகள் உங்களை தேடி வரும். இது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும். உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளே உங்ககிட்ட வழியே வந்து உதவி செய்வாங்க. இத்தனை நாளாக விமர்சனம் பண்ணவங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்துட்டு கை கட்டி நிற்பாங்க. குறிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்க போகுது. இது மட்டும் இல்லைங்க, குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கிட்டே ஒற்றுமை அதிகமாகுது. நண்பர்களோட சேர்ந்து சிறுதூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். தனவரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்குது. மேலும் இந்த நாளில் உங்களுடைய சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. புதிய துறைகளில் ஆர்வம் ஏற்படுங்க. அதே மாதிரி கூட பிறந்தவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எதை நீங்கள் செய்தாலும் சரிங்க, அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி இந்த நாளை முடிஞ்சு வரும். இது வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துதுங்க. கணவர் வகையிலையும் சரி, கணவர் வீட்டு உறவுக்காரர்கள் வகையிலையும் சரி, இன்றைக்கி உங்களுக்கு மேம்பாடு உண்டு. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழலில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. உங்களுடைய மேல் அதிகாரிங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குது. லாபம் அப்படிங்கிறது நீ எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே கிடைக்குங்க. ஆக மொத்தத்தில் இந்த நாள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. மேலும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சலில் லாபம் உண்டுங்க. குறிப்பாக கால்நடை வளர்ப்பில் பால் உற்பத்தியில் லாபம் கூடுதலாகவே கிடைக்கும். அதுதான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக மேலிடத்தில் நீங்கள் வைத்த கோரிக்கைகள் இன்றைக்கி நிறைவேறும். அதே மாதிரி சக அரசியல்வாதிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கெட்ட அவப்பெயர்கள் மறைய போகுது. உங்களை யாரெல்லாம் தப்பாக சொன்னாங்களோ அவங்களே உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிற்பாங்க. அன்றைக்கி நான் செய்தது தவறு தான் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லைங்க. இந்த நாளில் சிம்மராசி இருந்தால் பெரியவங்களோ சின்னவங்களோ ஆண்களோ பெண்களோ எல்லாருக்குமே இந்த நாளில் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவிகரமாகவும் உங்களை எதிர்த்தவங்க உங்ககிட்ட அடங்கி போகக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த நாளில் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறங்க. இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க, அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. மேலும் எதிர்பாராத
பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக சொல்லனாக்க மகிழ்ச்சியான நாள். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு ஆதரவு உண்டு. உங்களுடைய முயற்சிகளுக்கு அவங்க பக்கபலமாக இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி அடைவீங்க. அடுத்த பூரம் நட்சத்திரம். கூட்டு தொழிலில் இந்த நெருக்கடிகள் நீங்குது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் தங்கு தடை இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருது. அதே மாதிரி வாழ்க்கை துணையாலையும் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டாகுது. ஒரு வரியில் நான் சொல்லி முடிக்கணும்னா இந்த நாளுங்கிறது இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தெளிவு பெறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். எல்லா விஷயங்கள்லையும் ஆர்வம் அதிகமாகக்கூடிய நாள். தாய்கிட்ட நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். அதே மாதிரி நண்பர்களுடைய உதவினால் உடைய தடைப்பட்ட வேலைகள் கூட இன்னைக்கு கடகடன் நடந்து முடியும். சிலர்லாம் வந்துட்டு வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. ஸோ எல்லா விதங்களையும் அனுகூலமான பலனை இன்னைக்கு பெற போகிறீங்க. இன்னும் சிறப்பாக இருக்க அந்த நாளில் நான் சொன்ன மாதிரி தான் பெருமாள் வழிபாடு பெரும் கஷ்டத்திற்கும் பெரும் துயரத்திற்கும் வழிகாட்டும். வெளிச்சமான வாழ்க்கை கிடைக்க பெறுவீங்க. வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிச்சதுனாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை கொடுக்குங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, இந்த நாள் உங்களுக்கு வெற்றி, உயர்வு, வளர்ச்சியை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. கடவுள் துணை. ஓம் பெருமாளை போற்றி போற்றி.